உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா போதும், 9 நாள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. விடுங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். வா, பாத்து பாத்து பாத்து. ஏய் இரு. ஆனால இருந்தா வர சொல்லுங்க. டேய் டேய் இருடா, நீ இருடா, வர சொல்லுங்க. என்ன ஆண்டாடுது? ஒரு மனுஷன் குடிக்கிறதே பிரச்சனை தான். ஆனா இவன் காலங்காத்தாலே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவன் குடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என்ன பொழுது போகாம குடிச்சிட்டு வந்தா நினைச்சீங்களா? நீங்க கொடுத்த காயத்துக்கு மருந்துன்னு நினைச்சு குடிச்சிருக்கான். அப்படி அபார்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கபடி செலக்ஷன் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கலந்துக்கிட்டா போச்சு. ஆனா இப்ப நீங்க அபார்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேணா அது ஒரு சாதாரணமான டீம் செலக்ஷனா தெரியலாம், ஆனா எனக்கு அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அதுக்காக அபார்ஷன் பண்ணுவீங்களா? அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? முதல்ல குடும்பம் தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஏங்க, நீங்க அவருக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. டேய் டேய், என்ன அவன் யாருன்னு மறந்துட்டியா நீ? என்னடி பேசுற? அவன் என்ன நல்லா பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறியா நீ? நான்லாம் எதையும் மறக்கல. உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கைய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாங்க, எனக்கு குடும்பத்தை பத்தி பேச தகுதி இல்லதான். ஏன்னா எனக்கு குடும்பமே இல்லை. அதனாலதான் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு இவன் என்கிட்ட சொன்னதும் நான் துடிச்சு போய் ஓடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி குடும்பம் இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்தேன். டேய், இந்த அளவுக்கு தாண்டா உன்னால அங்கேயே வர வேண்டான்னு கேட்டியா நீ? பரவாயில்ல மாப்பிள்ள, உன் வைஃப் யாரு? எனக்கு சிஸ்டர் தானே. அவங்க என்ன திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. திட்டட்டும். இங்க பாருங்க ஆண்டாள், குடும்பம் இருக்கிறவனை விட அது இல்லாதவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனாலதான் இத பத்தி நான் பேசுறேன். உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னா? சொல்லாதடி. இல்ல, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் உங்க குடும்பம் தானே. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க அண்ணனா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏங்க சாரிங்க, இந்த விஷயத்துல நான் யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் எனக்கு செஞ்சது நம்பிக்கை துரோகம். அதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சரிங்க, அவன் செஞ்ச தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு
குழந்தைக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? கையில அடிபட்டாலோ கால்ல அடிபட்டாலோ கலங்கி போறது கண்ணு தானே. அதே மாதிரிதான் வலி எங்க இருக்குன்னுலாம் முக்கியம் இல்ல, ஆனா கலங்குறது கண்ணா இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க இப்படி பிடிவாதமா பேசுறதுனால நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க. என்ன முட்டாள் ஆக்குறது உங்க ஃப்ரெண்டு, அப்போ என் முடிவு முட்டாள்தனமா தானே இருக்கும். ஏய், ஏன்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? நான் சொன்னா நம்ப மாட்டியா நீ? இந்த விஷயத்துல உன்னை மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு, அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே தான் ஆவேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அது எவ்வளவு வலிக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். ஆனால் நம்ம பிறக்க போற புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டே. அன்னைக்கு அந்த லெட்டர் வந்தப்போ நான் உங்ககிட்ட சொல்ல தாண்டி வந்தேன். அத்தையும் பாட்டியும் தாண்டி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இதோட இந்த விஷயத்த நீ 100 தடவைக்கு மேல சொல்லிட்ட. ஏண்டி 1000 தடவை சொன்னாலும் அதாண்டி உண்மை. தயவு செஞ்சு கோவத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாதே. முடிவு எடுத்தது எடுத்ததுதான், அது சரியா தப்பான்னு நான் யோசிக்க போறதும் இல்ல, யோசிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நம்ம குழந்தை கலைக்கணும்னு உறுதியா இருக்கியா? திரும்ப திரும்ப நம்ம குழந்தைன்னு சொல்லாத. இது உன் குழந்தை, உனக்கு மட்டும்தான் சொந்தம். சரிடி, என் குழந்தை தான். என் குழந்தை கலைக்க போறியா? ஆமா, கலைக்க போறேன். இதே எத்தனை தடவை தான் கேப்ப? கலைக்க தான் போறேன், போதுமா? கடைசியா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டா? பேய், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? உன்னையும் அதனாலதான் பிடிக்கலையாமா? வேணான்னு சொல்லிட்டாடா உன்னை. அப்பா நாளை காப்பாற்ற முடியலடா தம்பி, மன்னிச்சர்ற. நீ வெளில வருவ, உன்னை நானும் அம்மாவும் எப்படி எப்படியோ வளர்க்கலான்னு நினைச்சோம். ஆனா நீ வெளியவே வரமாட்டேன்னு நான் நினைக்கவே இல்லையே. உங்க அம்மாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என் மேல கோவமாட்டிருக்கு. அந்த கோவத்துக்கு தண்டனை ஆகும் உன்னை கலைக்கிறது. அப்போதானே அப்பா கலங்குவேன். அவளுக்கு என்ன அழுக வைக்கிறது பிடிக்கும், அதுக்காக தான் ஒன்ன வேணான்ட்ட. நீ இல்லைன்னா சத்தியமா உடஞ்சிருவேன்டா நான். ஏகப்பட்ட கனவுக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.